நண்பர்களுக்கு காலை வணக்கம். ஒரு நம்பர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நம்ம எஸ்எஸ்சி ஜிடியில் எந்த ஃபோர்ஸுக்கு போனாலும் ஃபேமிலி வைக்க முடியுமா, இல்லை ஃபேமிலி வைக்கலாமா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதாவது எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தளவில் நீங்கள் எந்த ஃபோர்ஸுக்கு போனாலும், சிஆர்பியிலேருந்து பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, எந்த ஃபோர்ஸுக்கு போனாலும் எல்லா ஃபோர்ஸ்லேயுமே ஃபேமிலி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதிகம் சொல்ல முடியாது, 50% இருக்குது. 50% கம்மி. இதில் 100% யார் ஃபேமிலி வைக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஃப் மட்டும்தான் மினிமம் 99% 100% ஃபேமிலி வைக்கலாம். ஏன்னா அவங்களோட வேலை, அவங்க டியூட்டி எல்லாமே செக்யூரான இடத்துல டியூட்டி. அதனால் எல்லா பக்கமுமே கோட்டஸ் அலாட்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதனால் சிஎஸ்எஃப்பை பொறுத்தவரை எல்லாருமே ஃபேமிலி வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, எஸ்எஸ்எஃப் அண்ட் ஏஆர், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் ஃபேமிலி வைக்க முடியும். இங்கே எல்லா இடத்துலையும் ஃபேமிலி வைக்க முடியாது. குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஃபேமிலி வச்சுக்க முடியும். ஏன்னா இப்போ பெங்களூரில் ஐடிபிபி கேம்ப் இருக்குது, சிஆர்பிஎஃப் இருக்குது, பிஎஸ்எஃப் இருக்குது, எல்லா கேம்புமே இருக்குது. ஆனால் இந்த பெங்களூரில் பொறுத்தளவில் அங்கே பெங்களூரில் போஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே குடும்பம் வைக்கலாம், ஃபேமிலி வைக்கலாம். அதை தவிர்த்து பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, இந்த மாதிரி எங்கெங்கே சிட்டிக்குள்ளே இருக்கோ, இப்போ கோயம்புத்தூரில் பிஎஸ்எஃப் இருக்குது, சிஆர்பிஎஃப் இருக்குது, ஐடிபிபி இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. அங்கே நீ குடும்பம் வைக்கலாம். ஏன்னா அது சிட்டி டூட்டி அதோட குரூப் சென்டர் சொல்லுவாங்க, அதாவது ஜிசி. இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தாராளமாக குடும்பம் வைக்கலாம், ஃபேமிலி வைக்கலாம். இதில் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ மற்ற இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சத்தீஸ்கராக இருக்கட்டும், ஸ்ரீநகராக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் டியூட்டி பார்த்திங்க அப்படின்னா 99% ஃபேமிலி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. ஆஃபீஸருக்கே மேக்ஸிமம் கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. டியூட்டி போனீங்கன்னா வர்றதுக்கு 1 மாதம் ஆகும், வெளியில் போனீங்கன்னா 15 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். ரெண்டாவது கேட்டுக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கேட்டுலேருந்து வெளியே வர முடியாது, வெளியே போக முடியாது, சும்மா ஊர் சுற்ற முடியாது. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் எல்லோரும் ஃபேமிலி வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வைக்க முடியாது. இந்த மாதிரி ரிஸ்க்கான ஏரியாவில் மட்டும், சத்தீஸ்கர், ஸ்ரீநகர், அந்த மாதிரி ரிஸ்க்கான ஏரியாவில் மட்டும் வைக்க முடியாது. மற்ற எல்லா பக்கமுமே நீங்கள் வச்சுக்கலாம். இதை தாண்டி ஏன் வைக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் வச்சுட்டு போயிடுவீங்க, நீங்கள் டியூட்டிக்கு வெளியில் போயிடுவோம். நாளைக்கு லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துடலாம். ஏன்னா அங்கே உள்ள நக்சலைட்டில் சரி, தீவிரவாதம் சரி, ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க. அதனால தான் சொல்கிறாங்க, கேம்ப் விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஃபேமிலி யாரும் கடத்திடக்கூடாது, பிளாக்மெயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பையன் இருக்கும். அதனால் வெளியில் ஃபேமிலி வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் பார்ட்டியோட போவாங்க, கால்நாய் பார்ட்டியோட மூமெண்ட் ஆக போவார். நீங்கள் மெயின் சிட்டி மும்பை, டெல்லி, பெங்களூரு, சென்னை, கல்கத்தா சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி மெயின் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபேமிலி வச்சுக்கலாம். அதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. எல்லாருக்குமே ஃபேமிலி குவார்ட்டர்ஸ் இருக்குது எல்லா ஃபோர்ஸ்லேயுமே. ஆனால் அந்த லொக்கேஷன் சிட்டிக்குள்ளே இருக்கணும். இப்போ ஸ்ரீநகர்லன்னா சிட்டிக்குள்ளே இருக்க ஏரியாக்களில் ஃபேமிலி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரூப் சென்டர், ஜிசின்னு சொல்லக்கூடிய குரூப் சென்டரில் நீங்கள் உங்களுக்கு போஸ்டட் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி வைக்கலாம். அங்கே குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும். உத்தரகாண்டில் அதே மாதிரி. இந்த மாதிரி எல்லா லொக்கேஷன்லேயுமே எங்கெங்கே ஃபேமிலி வைக்கிறதுக்கான கவர்மெண்ட் லொக்கேஷன் பார்க்கும். இந்த லொக்கேஷனில் ஃபேமிலி வைக்கலாம் அப்படின்னா குவார்ட்டர்ஸ் கட்டுவாங்க. இல்லை வைக்க முடியாது, ரிஸ்க்கான ஏரியா அப்படின்னா குவார்ட்டர்ஸ் கட்ட மாட்டாங்க, ஃபேமிலியும் வைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி இடங்களில் ஃபேமிலி அலாட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சிஎஸ்எஃப்பில் பொறுத்தவரை எங்கே போனாலும் நீங்கள் ஃபேமிலி வச்சுக்கலாம். உங்கள் டியூட்டி அந்த மாதிரி டியூட்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட பணிகள் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு லொக்கேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொருட ஃபோர்ஸு தனித்தனியாக பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் வேணுங்கிற சாய்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபேமிலி வைக்கிற மாதிரி இருந்தால் என்ன ஃபோர்ஸ் அட்டன் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.